இருக்கட்டும் வைங்க. பரவாயில்ல விடு. அதை கொடுங்களேன். அதை இப்படி மடிக்க கூடாது. நீங்க மடிக்கிறதும் அவங்க கலைக்கிறதும், அவங்க மடிக்கிறத நீங்க கலைக்கிறதும் ரொம்ப கொடுமையாவல போயிட்டு இருக்கு. டேய், நிறைய துணி இருக்குல்லடா. என்ன இந்த 4 துணி தான் நிறைய துணியா? ஐயோ, தும்மாதீங்க. இது பாருங்க, தும்முறதா இருந்தா வாயை மூடிட்டு தும்முங்க. டேய், தூசிடா. வெறும் தூசினாலதான் வந்துச்சு. அது தூசியா வேற என்னவோ யாருக்கு தெரியும்? போடா. பாரு. இவ்ளோ பேருக்கு நான் ஒருத்தி சமைக்கணும். எப்படிரா? முல்லைய பாத்தியா? இந்த பக்கம் வரவே இல்ல. அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல. டேய், தும்மல்லாம் ஒரு வியாதியா? இந்தா இதை வச்சுக்க. இதை வச்சு கை கழுவுனா போதும். நீ வேற ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு தும்மலுக்காக போய் தனியா உட்காந்துக்கிட்டு. ஏங்க, இதுல ஒண்ணு வாசல்ல வச்சிருக்கீங்களா? வச்சாச்சு. ஏங்க, கொஞ்சம் தள்ளி போய் படுக்கிறீங்களா? இல்ல நீங்க வெளியே போய் படுங்க. ஹே, இந்த மாதிரி படுத்தாத, பேசாம படு. இல்லங்க, எதுக்கும் பாதுகாப்பா இருக்கட்டுமே தான் நீங்க கொஞ்சம் பாய வேணா தள்ளி போட்டு படுங்களேன். உனக்கு காய்ச்சல் வரட்டும் இல்ல இருமல் வரட்டும், அதுக்கப்புறம் நான் வேணா தள்ளி போய் படுக்கிறத பத்தி யோசிக்கிறேன். இல்லங்க, இப்பவே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானேங்க. நீ இந்த நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். பேசாம படு. உனக்கு ஒன்றும் இல்லை, புரியுதா? சின்ன தும்மலுக்கு போய் ஏய் படுத்து தூங்கு. வேற எதுவும் காய்ச்சலா இருக்குமோ? என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, பேசாம தூங்கு. அப்புறம் நைட் எதுவும் வேணும்னா எழுப்பு, சரியா? ம். மர்மோனே, மாமா, நீங்க பாட்டுக்கு லீவ் விட்டுருச்சுன்னு சொல்லி அங்கங்க சுத்திட்டு இருக்காதீங்க. எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குதா அந்த கொரோனா. சரிங்க மாமா. குடுமா இந்தா. அம்மா, முல்லை எங்க? அந்த புள்ள தானே காஃபி கொண்டு வரும். அன்னைக்கு தான் உடம்பு சரியில்லையேனே. ஐயோ, முல்லைக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லையே. நீங்க என்னன்னு கேட்கவே இல்லையா? இல்லம்மா, தும்முனா என்னன்னு கேட்டேன். சின்னதா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு பாருண்ணா. இன்னுமா வராம இருக்கா? ஆமா, அவங்க தான் இன்னும் வரலையே. அவங்க வந்திருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு காஃபி எல்லாம் போடுறேன்? ஏமா, பாவம் முடியாம இருந்திருக்கும். இல்லைன்னா வராம இருக்க மாட்டல. ஆமாமா, அண்ணி தும்முனாங்க. நான் தான் தும்மாதீங்கன்னு சொன்னேன். கீப் டிஸ்டன்ஸ் கூட சொன்னேன். அப்ப போனவங்க தான் இன்னும் வரல. பாத்தியா, ஒரு தும்மலுக்கு உள்ள போயிட்டாங்க. நான் காலையில இருந்து இவ்ளோ நேரம் வாந்தி எடுத்து முதுகு வலியோட இவ்ளோ வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இருமீனா. அவ அப்படி படுக்க மாட்டாள. மாப்ள, நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னும் 14 நாள் அவங்கள வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஏலே, சும்மா தும்மலுக்கு போய் யாராவது இப்படி சொல்லுவாளாடா? லூசாடா நீ? சும்மா தானே, சும்மா தான் அண்ணியை கிண்டல் பண்ணேன். அன்னிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. தனானி முல்லையணி தான் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. மீனாணி தான் எப்பவும் வேலை செய்யாமல் டிமிக்கி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் செய்யட்டுமேன்னு தான். அப்படியும் நேற்று ராத்திரி நான் தான் ஹெல்ப் பண்ணேன்.
டேய், என்னடா ஹெல்ப் பண்ண? நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. ஹலோ, இப்படி நன்றி கெட்டத்தனமாலாம் பேசக்கூடாது. நான் தான் ஹெல்ப் பண்ணனே. அன்னைக்கு கூட அம்மா என்ன சொல்லுச்சு, 4 மாசம் முடிஞ்சிருச்சுல, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யறதெல்லாம் நல்லதுதான். அப்படியே சும்மா இருந்தாலுமே உடம்பு சரியில்லாம போயிட்டு தான் இருக்குமா. குழந்தை ஆரோக்கியமா பிறக்காதான். அடிக்கடி வேலை செய்யறது தான் ரொம்ப நல்லதான். வெயிட்டு தூக்கக்கூடாது, அப்புறம் குடிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கக்கூடாது. மற்றபடி எல்லா வேலையும் செய்யலாம். போங்க போங்க, போய் வேலையா பாருங்க. என்னடா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? கொன்றுவன் எல்லாரையும். இருடி, ஏன்டி திட்டுற? இது பாரா, இனிமே நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். அவங்க எந்திரிச்சு வந்தாகணும். என்னை இதுக்கு மேல வேலை செய்ய சொன்ன, நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துருவேன். சத்தியமா சொல்றேன், இப்பவே சொல்றேன், பிரேக்ஃபாஸ்ட்ல என்னால இத்தனை பேருக்கு பண்ண முடியாது. நீங்களாம் ஆளுக்கு 25 இட்லி சாப்பிடுவீங்க. என்னால பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது. காஃபி போட்டதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. புரியுதா? இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல, ம், லேசா ஜலதோஷம் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நீ ஒன்றும் பயப்படாத, புரியுதா? பயமா தாங்க இருக்கு. பயப்படாதன்னு சொல்றேன்ல, ஒன்றும் இருக்காது. நீ பாட்டுக்கும் இரு. ம். ஏங்க, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன? ம், எனக்கு திடீர்னு பெருசா வியாதி வந்துட்டா என்ன செய்விய? ஆமா, இப்படிலாம் பேசாத. நேத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்வியன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வராது சொல்றேன்ல. ஒருவேளை வந்துட்டா? வராதுன்னு சொல்றேன். எப்படி வந்துட்டான்னு கேக்குற? எப்படி வராதுன்னு சொல்றிய? நாங்க இத்தனை பேர் வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம்ல, நீ வீட்லயே தானே இருக்க, உனக்கு மட்டும் வருதாக்கும். ஏங்க, எப்படியோ வந்துருச்சு. வந்தா நீங்க என்ன செய்விய? வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வந்தா என்ன செய்வியன்னு சொல்லுங்க. வேணான்னு சொன்னா விடு. என்ன பேச்சு இது? சொல்லுங்க. சும்மா இருக்க மாட்டியா நீ? வந்தா என்ன செய்விய அது சொல்றீங்களா? வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. ஏங்க, வந்துச்சுன்னா அவ்வளவுதான்ல. நல்ல வேளை இவ போயிட்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தைய கட்டிப்பியல்ல. ஏய், பேசாதுன்னு சொல்றேன். பேசிக்கிட்டே இருப்பியா நீ? இல்ல இப்படிதான் பேசுவியா நீ? பேசுறதுக்கு வர விஷயமே கிடைக்கலையா உனக்கு? சாரிங்க. திரும்ப திரும்ப பேசாதுன்னு சொன்னா பேசிக்கிட்டே இருக்க. நான் தான் சாரி கேக்குறேன்லங்க. நான் விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். விளையாடுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா உனக்கு? இதுதான் கிடைச்சிருக்கா? கேக்குறதுக்கு எவ்வளவு பதறுது. நீ பாட்டுக்கு விளையாட்டுக்குன்னு சொல்ற. இதெல்லாம் யோசிக்க முடியுமா? நீ இல்லனா நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. பைத்தியமாடி உனக்கு. டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவன் அன்பா இருக்கானா பாசமா இருக்கானா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லனா உனக்கு தூக்கமே வராதுல்ல. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இங்க பாரு, கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்றாத. சாரிங்க. என்ன சாரி? பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி? இல்லங்க, தெரியாம கேட்டுட்டேங்க, விடுங்களேன். இங்க பாரு, இதுதான் கடைசியா இருக்கணும் சொல்லிட்டேன். இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த கொன்னுடுவேன். நல்லாவா இருக்கு கேக்குறதுக்கு? உனக்கு எதா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சாலே பதறு. எவ்வளவு ஈஸியா கேக்குற. எனக்கு ஏதாவது ஆனா இப்படிதான் நீ சந்தோஷமா இருப்பியா? சந்தோஷம்னுட்டு நீ பாட்டுக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பியா? சொல்லு. இல்ல அதே மாதிரி தானே எனக்கும். அது என்ன மட்டும் நம்பாம இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷமும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சத்தியமா சொல்றேன், இதுதான் கடைசியா இருக்கணும். பார்,
உனக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஜலதோஷம்தான், சரியா போயிடும். பேசாம சாப்பிட்டு ஒழுங்கா ரெஸ்ட் எடு, சரியா? ம். நான் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன அவ திட்டினாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எம்பிட்டு பதறி போயிடுறா. ச்சே, நேத்து பூரா நான் தான் வேலை செஞ்சேன், இன்னைக்கு காலையில வேலை செஞ்சதும் நான் தான். உங்க பெரிய அண்ணியும் இல்ல, இவங்களும் படுத்துட்டா நான் தானே வேலை செய்யணும். அதனால்தான் இவங்க வேணும்னே வேலை செய்யாம படுத்துட்டாங்க போல. இல்ல நீ சும்மா இருடா. முல்லைய நான் ரொம்ப பாவம்னு நினைச்சேன். பயங்கரமான ஆளா இருக்காங்க. யாரும் இல்லைன்னதும் என்னை எப்படிலாம் வேலை வாங்குறாங்க பாத்தியா? இல்லைங்க, முல்லை அப்படிலாம் பண்ண மாட்டா. ஓஹோ, ஒட்டு கேட்டு வந்தீங்களா? நான் ஒண்ணு தப்பு சொல்லணும் குத்த சொல்லணும்லாம் இதை சொல்லலைங்க. நேத்து முழுக்க நான் மட்டும் தனியா வேலை செஞ்சேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. வேணும்னே அம்பம் தானே என்னை விட்டுட்டு போனாங்க. ஐயோ அண்ணி, அது டேய், உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லாத கண்ணா. அதெல்லாம் அவங்க நல்லதா இருக்காங்க. எல்லாம் இவனால தான். நேத்து முல்லைக்கு ஏதோ தும்மல் வந்தது. இவன் தான் ஐயோ தும்மல் அப்படின்னு பெருசா இருக்க மாதிரி கலவரப்படுத்திட்டான். நான் கூட ஏதோ சாதாரண தும்மல் தான், இதுக்கு ஏன் பதட்டப்படுறேன்னு கேட்டேன். நீங்க வேற மாசமா இருக்கீங்க, அதான் முல்லையால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் உள்ளேயே உட்காந்துருக்கா. ஆமா, நான் தான் அண்ணியை பயமுறுத்தினேன். என்னதான் உள்ள உட்காந்துருந்தாலும் நீங்க வேலை செய்வீங்க பாவம்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா முல்லைக்கு ஒன்றும் இல்லை. அவளுக்கும் அது நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம். சாரிங்க, நான் பாட்டுக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஐயோ பரவாயில்ல. ஆனா முல்லை அந்த மாதிரி விஷயத்துல தப்பா நினைச்சிடாதீங்க, பாவம். நீங்க சொன்ன மாதிரிலாம் அவளுக்கு யோசிக்க கூட தெரியாது. ஐயோ, 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 ஐயோ. நான் ஒரு லூசுடா கண்ணா. அதான் தெரியுமே, நான் என்னவோ நினைச்சு பேசிட்டேன்டா. உங்களை மாதிரியே தானே நீங்க எல்லாரையும் நினைப்பீங்க. தப்பு இல்ல. ஆனா ஒரு விஷயம்டா கண்ணா, கதிர் முல்லைக்கு எப்படி சப்போர்ட் பண்றாரு பாரு. இதுவே ஜீவாவா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? ஆமாமா, மீனா வேணும்னே தான் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுட்டு தான் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிருப்பான்டா. அப்படி சொல்லியிருந்தாலும் அது உண்மையா தானே இருந்திருக்கும். நீங்க இப்படி செஞ்சிருப்பீல. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அண்ணனுங்க யாருக்கும் பொய் சொல்லவே தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. உண்மை சில நேரம் சுடத்தான் செய்யும். என்னது? ஹேய், என்ன வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு? அது சரி, இதே எப்போ வாங்கின? இது நேத்தே வாங்கிட்டேங்க. ஓ, ஏங்க கிட்ட வராதீங்க, தயவு செஞ்சு 3 மீட்டர் தள்ளியே இருங்க. 3 மீட்டரா? ரூமே 2.5 மீட்டர்ல தான் இருக்கு, 3 மீட்டர் தள்ளி நிக்கிறாங்க. அப்ப நீங்க வெளியில போங்க. என்ன நீ ஒரே ஒரு தும்மலுக்கு நேத்துல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க நேத்து தான் தும்பல், இன்னைக்கு காய்ச்சலும் வர மாதிரி இருக்கு. காய்ச்சலா? ஏங்க கிட்ட வராதீங்க, நீங்க போங்க அந்த பக்கம். ஏய், ஏன் இப்படி கத்துற? வெளியே இருக்கவங்க வேற ஏதாவது நினைச்சிட போறாங்க, பேசாம இரு. ஏங்க தொடாதீங்க.
சும்மா இருக்க புரியா இல்லையா நீ? இ- ஆமா, கொஞ்சம் சூடா தான் இருக்கு. ஏங்க நீங்க உடனே போய் கையெல்லாம் கழுவுங்க போங்க. அட நீ வேற. ஐயோ இல்லங்க, எனக்கு வேற ஏதோ வந்துருச்சுங்க. இப்படி பேசாதன்னு தான் அப்பவே சொன்னேன் உன்கிட்ட. ஏங்க நீங்க முதல்ல வெளியில போறீங்களா? ஒரு 2-3 நாளைக்கு நீங்க உள்ள வராதீங்க. ஏய் என்ன நீ டாக்டருக்கு படிச்சியாக்கும்? ஏங்க இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. சரி, அம்மாக்கு காய்ச்சல் பார்க்கறதுக்கு இது தெர்மாமீட்டர் அது எங்க இருக்கு? அது அது அத்த ரூம்ல தான் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து பார்க்கறேன். காய்ச்சலே இருக்காது பாரு, உடம்பிக்கிட்டு. ம், முகமுடிய கழட்டு. ம்ஹும். நீங்க கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஏய் அதை எடுங்கிறேன். வாயில எல்லாம் வைக்க கூடாது, அது கொடுங்க. அங்கெல்லாமா பாப்பாங்க? பாப்பா ஓ, சரியா வரும்ல? சரியா வருங்க. சத்தம் வருது, எடு. முதல்ல உதறுவாங்க. அதை உதறாதே. ஐயோ 98 டிகிரி இருக்குங்க. ஏய் 98 எல்லாம் காய்ச்சலே இல்ல. நான் காலையில சொன்ன மாதிரியே எனக்கு காய்ச்சல் வந்துரும் போல இருக்குங்க. நான் அவ்வளவுதான். இனி உங்களுக்கு ஒரு தொல்லை ஒழிஞ்சுதுங்க. காலையில இருந்து உன்னை இப்படி பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் எப்படியாவது என்னை விட்டு போகணுன்னே துடிச்சுக்கிட்டு இருக்க? பெரிய நோய் ஏதாவது வந்து என்னை விட்டு போயிடணும். அப்படி இல்லைங்க. இங்க பாரு, பேசாம இரு. இப்ப என்ன உனக்கு காய்ச்சல் இருக்குங்கிறியா? இரு, டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்கள்கிட்ட டாக்டர் நம்பர்லாம் இருக்கா? உனக்காக தான் ஒரு தடவை ஜீவா அண்ணன்ட்ட வாங்கினேன். எனக்கா? எதுக்காக? உடம்பு சரியில்லை உனக்கு, பேசாம இரு. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் வெளியில கூட போகல. அப்புறம் ஏங்க எனக்கு காய்ச்சல் வந்துச்சு? ஐயோ இனி என்ன ஆக போகுது ஒன்னும் புரியல. ஐயய்ய, புலம்பாம கொஞ்ச நேரம் உட்காரு. ஏங்க ஹலோ ஹலோ, டாக்டர் தானே? ஆமா சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர். கதிரா? மூர்த்தி அண்ணன் தம்பி. ஓ சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? இங்க வீட்ல அவளுக்கு முடியாம இருக்கு, தும்மல் இருமல். அப்படியா? எப்பல இருந்து? அது இப்பதான் கொஞ்ச நேரமா. ஓகே, ஃபீவர் செக் பண்ணீங்களா? அது ஒரு 98 டிகிரி இருக்கும். ஓ, வேற எதுவும் டெஸ்ட் பண்ணணுமா டாக்டர்? இல்ல வேற ஏதாவது இருக்குமான்னு பயப்படுறா, அதான். பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இருக்காது. சரி, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 24, 25, 20. ஏங்க 23 தான். கதிரே, சாதாரண கோல்டா தான் இருக்கும். டேப்லெட் எடுத்தா சரியாயிடும். சரி டாக்டர். ஐயோ என்னங்க? ஐயோ அதுவா? போச்சு சரி போச்சு டாக்டர். போச்சு. சரி டாக்டர், சரி நான் சொல்லிடுறேன். வைக்கிறேன். என்னங்க என்ன சொன்னாங்க? நான் அவ்வளவுதானா? லேசா தும்முனதுக்கே இப்படி பயப்படுறீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்குறாரு. நீங்க சும்மா தானே சொல்றீங்க. இங்க வேறு சளி மாத்திரையை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நாளை காலையில காய்ச்சல் வந்தா கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஜாலியா இருக்க சொன்னாரு. அப்படியா சொன்னாங்க? உண்மையே சொல்லுங்க. டாக்டர் சொன்ன மருந்து இருக்கா, இல்லை நான் வாங்கிட்டு வரட்டுமா? இருக்கு, இதோ அங்கதான் இருக்கு. கொடுக்குறேன் இரு. இங்கேயா? அங்கதான். இந்தா கரெக்டாக எடுத்துக்க. போதுமா? இங்க பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, பேசாம படு. இது பாருங்க, நீங்க முதல்ல வெளியில போங்க, உங்களுக்கு வந்துட போகுது. இங்க பாரு, என்கிட்ட வாங்க போற, நீ பேசாம படு. ஏங்க என்னால உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை, என்னால ஒரு நல்லதும் நடக்கல. இப்ப நோயை வேற தர போறேன். இங்க பாரு, பேசாம தூங்கல, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். படு.
ஏங்க நீங்க எதுக்கும் வெளியிலே இருங்களேன். தூங்குங்கிற. ஏ, சரி தூங்குறேன். தூங்குறேங்க. ஒழுங்கா தான் படுக்கிறது. சரிங்க. இங்க பாரு, ம். கண்ணை மூடிட்டு தூங்கு. சரிங்க. ஆ சரிண்ணே, சொல்லிடுறேண்ணே. சரிடா. அப்புறம் நம்ம கடையில கூட்டம் சேராம பாத்துக்கங்கண்ணே. குமரேச மாமாவையும் சரவணனையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. சரிடா ஜீவா. அப்புறம் நீங்க ரொம்ப பத்திரமா இருங்கண்ணே. சரிடா, வச்சிரேன். அப்பப்பப்பப்பா, காலையில இருந்து எத்தனை தடவை தான் டீ குடிப்பீங்க? அண்ணி இப்பதானே செகண்ட் ரவுண்ட் டீ குடுக்குறிய, இதுக்கே அழுத்துக்கிறிய? நாங்க என்னைக்காவது டீ குடிக்கிறதுக்கு அழுத்துருக்கோமா? ஆ சொல்லுவடா, நல்லா சொல்லுவ. இனிமே உனக்கு டீயே கிடையாது. அப்படி உனக்கு டீ வேணும்னா நீயே போய் போட்டு குடிச்சுக்கோ. வாடாகுதுரே, டீ சாப்பிட்றியா? இல்லண்ணே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்பாடா, நம்ம எஸ்கேப். அண்ணன் இப்பதான்டா பேசினாரு, உன்னை கடைக்கு வர சொல்லிச்சு. போறேண்ணே. ஏண்ணே அண்ணி எங்க என்ன காணோம்? இன்னுமா உங்களுக்கு உடம்பு சரியாவல? ஒரு தடவை தும்னதுக்கு இம்புட்டு நேரம் ஒளிஞ்சிருக்காக. நானே கேட்கணும்னு நினைச்சேன்டா. முல்லைக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஜீவா, உடம்புக்குலாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லடா, சும்மா லேசா ஏதோ. இல்ல இப்போ கொஞ்சம் முடியாம தான் இருக்கு. முடியாமலா? ஐயோ, என்னது அன்னைக்கு உடம்பு இல்லையா? ஐயோ, என்னண்ணே இப்ப போய் உடம்பு முடியாம போகுது? சரி, அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாமா? அண்ணே, நீ அன்னைக்கு கொடுத்தியே ஒரு டாக்டர் நம்பரு, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சளி மாத்திரை கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நாளைக்கு காய்ச்சல் வந்தா மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னாரு. என்ன அண்ணிய மாஸ்க்லாம் போட சொல்லிருங்கண்ணே. டேய், அவ ஏற்கனவே அப்படிதான் உட்காந்துருக்கா. என்னையும் உள்ள விட மாட்டா. யாரும் கிட்ட வர வேணாம், நானும் வெளியே யார்கிட்டயும் வர மாட்டேன்னு அப்படியே உட்காந்துருக்கா. நம்ம எல்லாருமே இப்ப மாஸ்க் போடணுமா? ஏலே சும்மா இருடா. சாதாரண காய்ச்சலுக்கு ஏன்டா இம்புட்டு பில்டப் கொடுக்குற? அவங்களுக்கு இருமல் இருக்கா? லேசா இருக்கு. தொண்டை வலி? சொல்லல. தலைவலி இருக்கா? நீ காமர்ஸே அரியர் வச்சுதான் படிச்ச, அப்புறம் டாக்டர் மாதிரி கேள்வி கேக்குற. வேற ஒன்றும் இல்லை, வெறும் ஜலதோஷம் தான். அவதான் அதுக்கே பயந்துகிட்டு வெளியே வர மாட்டேன்னு உட்காந்துருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், உள்ளேயே இருக்கட்டும். ஆனா பாத்ரூம்க்கு வந்துதானே ஆகணும். பாத்ரூம் வேற ஒரே பாத்ரூம். உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் இவ கடைசியா இந்த பாத்ரூம்ல தான் வந்து நிப்பா. பேசாம இருக்கியாடியே? நீ போய் முல்லைய பாரு. ஏதாவது சாப்பிட வேணும்னா அவகிட்ட என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடு. நான் தானே? கவனிக்கிறேன் கவனிக்கிறேன். அன்னைக்கு ஏன் உடம்பு முடியாம போச்சு? அன்னி தும்மும் போது நான் தானே பக்கத்துல இருந்தேன். ஐயோ, சும்மா இருடா லூசு பையல. இந்த விஷயத்துல இவன் மீனாவோட தம்பி தான். இல்லண்ணே, எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. அன்னி தும்மும் போது பக்கத்துல தான் இருந்தேன் நானு. அதனால என்ன நானே குவாரண்டைன் பண்ணிக்க போறேன். அப்புறம் அந்த கடை வேலைக்கெல்லாம் அனாவசியமா என்ன கூப்பிடாதீங்க. ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் அப்படி நெட்டி தள்ளிடுவீங்க. போடா டேய். போனேன். இல்லை, இதை அம்பூட்டையும் எடுத்துட்டு போடா.
இல்லை கதிரு, நீ ஏன்டா இப்படி இருக்க? அவளுக்கு ஒன்றும் இருக்காது இல்லைண்ணே. அந்த புள்ள மார்ச் மாசத்துலேருந்து இந்த வீட்டை தாண்டி போகல, இங்கேயே தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுடா. பயமா இருக்குண்ணே. நம்மெல்லாம் வெளியே போயிட்டு தானே வந்துகிட்டு இருக்கோம். ஒருவேளை என்கிட்ட இருந்து ஏதாவது. நீ நல்லா தானடா இருக்க. நாம அம்புட்டு பேருமே நல்லா தானே இருக்கோம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு மட்டும் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதடா. இப்போ வரைக்கும் குன்னக்குடியில் அம்புட்டுமே பாதுகாப்பாக இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. டாக்டரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடா? அவதான் அது இதுன்னு சொல்லி ஒரே பயமுறுத்தி விட்டுட்டா. அதை நம்பி நானும் டாக்டர் கிட்ட கேட்டா அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா ஏன் பயப்படுறீங்க, எல்லாரும் டாக்டரானா அப்புறம் நாங்கள் எதுக்கு படிச்சிருக்கோன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. பாத்தியா, ஏதாவது ஒண்ணுன்னா அவரே கூப்பிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாரா? ஒன்றும் இருக்காதுடா, பேசாம இரு. ஆனால் அவரும் முல்லை எதுக்கும் தனியாக இருக்கட்டும் தான் சொன்னார். இருக்கட்டும்டா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனியா ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தானே. நீ கடைக்கு போக வேணாம், நான் போய் பாத்துக்கிறேன். நீ இங்கனே இருந்து முல்லைய பாத்துக்க. ஜீவா, ஜீவா இங்க வாடா. ஐயோ, இவ வேற என்னத்துக்கு கூப்பிடான்னு தெரியலையே. என்ன ஆக போதோ என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்லை, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. ஒன்றும் இல்லடா, சரியா? தைரியமா இரு. என்னடி? உள்ள போ. கை காட்டு, கைய காட்டு. அடியே, தேய் தேய் தேய். வீட்டுக்குள்ளதானடி இருக்கேன். நல்லா தேய். எது கூப்பிட்ட? உட்கார், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. உட்காருடா. சொல்லு. ஜீவா, நான் எங்க வீட்டுக்கு போயிடுவா? வேண்டாம் வேண்டாம், நம்ம 2 பேருமே எங்க வீட்டுக்கு போயிடுவோமா? ஏன்டி, என்ன அவசரம் இருக்கு? முல்லை உடம்புக்கு முடியாம இருக்காங்கல்ல ஜீவா, இங்க இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்ல, நடிக்குதுன்னு சொன்ன. இப்ப உடம்பு முடியல ஓடிலாம் சொல்ற. எனக்கு பயமா இருக்குல்ல ஜீவா. சாதாரண ஜலதோஷமா தாண்டி இருக்கும். நீ மளிகை கடையில தானே வேலை பாக்குற, ஏதோ டாக்டர் மாதிரி பேசுற. என்ன மட்டும் வெளியே வச்சு நீ இப்படிதானே கலாய்ச்ச. பதிலுக்கு பதில். சந்தோஷமாயிட்டல, ரெஸ்ட் எடு. டேய், எங்க வீட்டுக்கு போயிடலாம்டா. வீட்டுல ஏற்கனவே அண்ணி இல்ல, இப்ப அந்த பிள்ளைக்கும் உடம்பு சரியில்ல. இப்ப நீயும் போயிட்டா நல்லாவா இருக்கும்? ஓஹோ, அப்ப நான் இன்னைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமைக்கணும். கொன்னுடு வேண்டாம் உன்ன. இங்க பாரு, நாளா ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். முல்லைக்கு சரியா வர வரைக்கும் நான் வெளியே வரவே மாட்டேன். சாதாரண ஜலதோஷமா இருக்கும் தானே டாக்டரே சொல்லிட்டாரு. டேய், நமக்கு பாப்பா பிறக்க போகுது ஜீவா, நான் பத்திரமா இருக்க வேண்டாமா? உனக்கு என்ன அடி, நீ நல்லா பத்திரமா தானே இருக்க. ஆஹா, நான் வெளியே வர மாட்டேன் ஜீவா. இத பாரு, அப்புறம் நீ அனாவசியமா ஹால்ல போய் நின்னுக்கிட்டு மீனா மீனா கூப்பிடாத, நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா, இங்கதான் இருப்பேன். சமைச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி. நாங்க சாப்பிடாம இருப்போம், நீ எப்படி சாப்பிடாம இருப்ப? ஏன், நான் போட்டதா அரிசி வேகுமா? நீ போட்டாலும் வேகும். போய் சமையல் பண்ண. உனக்காகலாம் இல்ல, நம்ம பாப்பாக்காக தான் போறேன். அப்புறம் பாப்பாவுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் ஜீவா. சமைக்கிறதா சமைக்கிற, அப்படியே நான்வெஜ் சமைச்சிறேன். நான்வெஜ் பிடிக்கும்னு பாப்பா உன்கிட்ட சொல்லிச்சா? ஏய், நான் நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் பாப்பா எப்படி ஜம்ப் பண்ணும் தெரியுமா? இது பாரு, சொல்லும் போதே ஜம்ப் பண்ணுது பாரு. எங்க எங்க எங்க? தொடாத. இவ்ளோ நேரம் நீ கதிர் கூட தானே பேசிட்டு இருந்த. முல்லைக்கு சரியா வர வரைக்கும் நீ என்ன தொட வேண்டாம். மனுஷனுக்கு பயம் வரலாண்டி, ஜாக்கிரதையா கூட இருக்கலாம். ஆனா இம்புட்டு ஜாக்கிரதையெல்லாம் இருக்க கூடாது. ஏன் குழந்தைய நான் தானடா பாத்துக்கணும். ஆமா ஆமா, எனக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரியே பேசு. ஆமா ஆமா, ரொம்ப பெரிய அக்கறை தான். இங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரே பாத்ரூம் தான். இப்போ முல்லை ரூம்குள்ள உட்காந்துருப்பா, பாத்ரூம் போக அங்கதானே வருவா. அதே பாத்ரூம் தான் நானும் யூஸ் பண்ணணும். அது நினைச்சாதான் பக்கு பக்குன்னு இருக்கு. பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அடிக்கடி பாத்ரூம் வேற போக வேண்டியதா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாயா?
நான் வேணா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி தட்டுமா? ஆனாலும் எனக்குன்னு தனியா ஒரு பாத்ரூம் கட்டித்தரேன்னு சொல்றியா பாத்தியா நீ? அம்மா தாயே, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உனக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம் கண்டிப்பா கட்டி கொடுத்துறேன். போதுமா? எங்க ஆரம்பிச்சாலும் அங்கேயே வந்து நின்னுறாளே. உனக்கு பாப்பா பிறக்கிறதுக்குள்ளன்னு சொல்றியே, நமக்குன்னு சொன்னியா? அப்படி சொல்லு. பென்சிலையும் பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்க, கரெக்ஷன் எழுதிக்கிட்டே இரு. நீ இப்படி கத்திக்கிட்டே இரு. அப்புறம் பாப்பா என்ன நினைக்கும்? அம்மா ரொம்ப பாவம், எவ்வளவு சாஃப்டா பேசுறா, ஆனா இந்த அப்பா ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்காருன்னு. வெளியே வந்தவனே தெரிஞ்சிடும் நீ எம்புட்டு பெரிய வில்லி, நான் எவ்வளவு பாவம்னு. சரி, எனக்கு பசிக்குது, போய் சமையல பாரு. போறேன்டியே, போறேன். டிடே, கையை கழுவிட்டு சம. சரி, முறைக்காத போ. ஏலே வாண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா சமைக்கலாமேன்னு. அதே மீனா இருக்கால்ல, அவ பண்ணுவா. இருக்கட்டும்ண்ணே, சும்மா தானே இருக்கும். சரி வா, நான் பண்றேன். ஆ இருண்ணே, நான் பண்ணிக்கிறேன், பேசாம இரு. முள்ள வேற தூங்குறா, கடைக்கு வேற போக முடியல, அதான் பேசாம இதை செய்யலான்னு. மீனா என்ன உள்ள கூப்பிட்டு முள்ளைய பத்தி தான் வருத்தப்பட்டு இருந்தாடா. நான் வைக்க போற இந்த ரசத்துல முள்ளையோட ஜலதோஷம் சட்டுன்னு பறந்து போயிருன்னு சொல்லிட்டு இருந்தாடா. ஓ நம்பலையாடா? நம்புறேண்ணே. ஏண்ணே நீ வேற? அவ சொன்னாடா. ஆ சொல்லியிருப்பாங்கண்ணே, கண்டிப்பா. ஆமா ஆமா, சொன்னாங்க. அண்ணி நான் சமைக்க மாட்டேன்னு சொன்னது பின்வாசல் வரைக்கும் கேட்டுச்சு. ஏன்னா கதை சொல்ற? பின்வாசல் வரைக்கும்லாம் கேட்கலண்ணே. ஆமா ஆமா, ஹால் வரைக்கும் தான் கேட்டுச்சு. அதே நீ சமைக்க வந்தியா? தள்ளு, நான் வரேன். அண்ணே நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. டேய் ஏன்டா? அண்ணன் ஒன்றும் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணி நான் தான் சமைப்பேன் பிடிவாதம் பிடிச்சதா சொல்லுச்சுல, அது தானே தாங்க முடியல. அம்புட்டு சத்தமாவாடா பேசுறோம்? பாதி நேரம் நீங்க சண்டை போடுறது வெளியே தானே கேக்குது. இனி உசாரா இருந்துக்கிறோம்டா. கதிரண்ணனை பாரு, ஒரு சண்டை இருக்கா? நாங்க சத்தம் குறைவா சண்டை போட்டுக்கிறோம்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சரி, என்னடா சமைக்கிற? எல்லாருக்கும் சாம்பார், அப்புறம் முட்டை. முல்லைக்கு மட்டும் ரசமும் கஞ்சியும் வைக்கிறேன், எது வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டோம். டேய் இந்த இதை எடு. கையெண்ண டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. ஏலே பயமா இருக்குல்லண்ணே. ஒரே வீட்டுக்குள்ள என்னடா டிஸ்டன்ஸ்? நம்ம பாசமான ஃபேமிலி தான், ஒத்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கூட கொடுப்போம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நோய்க்காகலாம் உயிரை கொடுக்க முடியாதுன்னு. நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணல. ஏன் ஒரு லவ் கூட பண்ணல. டேய் வேணாம், தேவையில்லாம பேசாத, விலகு, நானே எடுத்துக்கிறேன். உனக்கெல்லாம் லவ் செட்டே ஆகாதுடா. ஏன்னா அப்படி சொல்ற? வராதுடா. உன்னையே அண்ணி லவ் பண்ணும்போது எனக்கு வராதா? எனக்கு என்ன குறைச்சலு? நீ எல்லாம் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரவே மாட்ட. ஏன் சரிப்பட்டு வர மாட்டேன்? டே கதிரு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான்லடா. வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி சொல்றாங்க? நம்ம பைய சத்தியமா அதுக்கு சரிப்பட்டே வர மாட்டானே. உங்க மூஞ்சிகள்லாம் பார்த்து அன்னிகளுக்கு லவ் வரும்போது
என்னை பார்த்து ஒரு பொண்ணுக்கு லவ் வராதா? வரும், வர வைப்பேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். ஏன்டா இந்த ரோஷம் பரீட்சை எழுதும் போது வந்திருக்கணும். ஆவுனா இதை ஒன்று சொல்லிருங்க. சை. பார்த்து ஏங்க எவ்வளோங்க இருக்கு? எனக்கு தான் பார்க்க தெரியாது தம்பியே. இந்தா நீயே பார்த்து சொல்லு. ம், காய்ச்சல் இல்லைங்க. ம், அதுக்குள்ள எவ்வளவு ஆர்ப்பாட்டம். மாத்திரை போட்டேன்ல, அதனால காய்ச்சல் இல்ல. ஆனா அப்புறம் வந்துரும் பாருங்க. நல்லதா ஒன்னும் பேசிராத. இரு சாப்பிடு முதல்ல. ஏங்க மீனா சமைச்சாளா? இரு வந்துடுறேன். இந்தா கையை கழுவிக்க. ஏங்க அதான் ஸ்பூன் போட்டிருக்கீங்களே, ஓ. இதே போதும். அப்படியே சாப்பிட்றியா? ஆமா. சரிதான். ஏங்க இனிமே சாப்பாடுலாம் எடுத்துட்டு இப்படி உள்ள வராதிய, அப்படி அங்க வாசல்லே வச்சுட்டு போயிடுங்க, நானே எடுத்துக்கிறேன். ஆரம்பிச்சிட்டா. ஏங்க தேவையில்லாம எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கிறிய? ஏய் உனக்கே ஒன்றும் இல்லைங்கிற, அப்புறம் என்ன ரிஸ்க்கு ரஸ்க்குன்னுக்கிட்டு. ஏதாவது இருந்துட்டா எனக்கும் வரட்டும். சாப்பிட்றியா? சொன்னா கேளுங்களேன். ஏய் கேட்க முடியாது, என்ன செய்வ? ஒழுங்கா சாப்பிடு. ஏதாவது சொல்லிட போறேன். ஏங்க இந்த ரூம்குள்ள வரும்போது ஒரு மாஸ்காவது போட்டுக்கிறீங்களா? ஏய் நீ மாஸ்க கழட்டிட்டு சாப்பிடுங்கிற. ஏங்க கத்துறிய? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது, அடிச்சிருவேன் பாத்துக்க. சாப்பிடு. நல்லா இருக்குங்க ரசம். ம், ஏங்க நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிட்றேன், நீ முதல்ல சாப்பிடு. அப்பா இருக்கா ஆளாங்க? அவர் கிளம்பிட்டாரு. ஆ, ஆ, மீனாவா இந்த ரசத்தை வச்சா? அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வைக்கவே தெரியாதுங்களே. சூப்பரா இருக்குங்க. நான் தான் வச்சேன். நீங்களா? ஆமா. ஏங்க நிஜமாவே நீங்களா? சாப்பிடுறியா முதல்ல? ஏங்க எனக்காகவா நீங்க வச்சிய? என்ன ஃபீலிங்கா? ம்ஹும். காரங்க. மிளகு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன், நல்லது தானே. சாப்பிடு. சாரிங்க, உங்களை நிறைய கஷ்டப்படுத்துறேன். ஐயய்யய்யய்ய, கொஞ்சம் சாப்பிடுறியா? சரி, உடம்புல எதுவும் இருக்கா? இப்ப இல்லைங்க. ம். தலைவலி, ம்ஹும். அசதி எதுவும் இருக்கா? அப்படிலாம் பெருசா எதுவும் இல்லைங்க. ஏங்க தும்பல் கூட அதுக்கப்புறம் வரலங்க. இருமல் கூட இல்லைல்ல? ம்ஹும். ஆனா கொஞ்சம் காய்ச்சல் மட்டும் இருக்குங்க. அதுதான் இல்லைன்னு வந்துருச்சே. கொஞ்ச நேரத்துல வரும் பாருங்க. ம். சாப்பிட்டாச்சுல்ல, பாத்திரத்தை கொடு. பெரிய டாக்டர். இந்தா. உங்களுக்கு தான் கஷ்டம், பாவங்க நீங்க. இதே எனக்கு உடம்புக்கு முடியலன்னா விட்டுருவியா? ஆ, ம். அப்ப பேசாம இரு, எதையாவது புலம்பிக்கிட்டு.
குடிச்சிட்டியா? குடி. சரி, மாத்திரை போட்டு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க. ம், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மாத்திரை போடலாம். நீ படுத்துக்க. ஏங்க நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? நான் இங்கே தான் இருப்பேன். படு. நீங்க சாப்பிடலையாங்க? பசிக்கல. ஏய், உன்னதான் படுன்னல்ல. இப்பதானேங்க சாப்பிட்டேன். இந்தா. ம், என்னங்க இது? இதை குடி. சரி, நீங்க எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறீங்களா? இவ ஒருத்தி. ம். இப்ப எப்படி இருக்கு? தெரியலங்க, உடம்பு சரியில்லாத மாதிரியும் இருக்கு, நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. ம், சரி, இந்த தெர்மோமீட்டர் எங்க? அது இதோ இருக்கு. அதை கொடு பாப்போம். நானே பாத்துக்கிறேன். எவ்வளோ இருக்கு? சுத்தமா காய்ச்சலே இல்லைங்க. 97.5 தான் காமிக்குது. 99 இருந்தா தானே காய்ச்சல். ம். தொட்டா சூடா இல்ல. நான் தான் சொன்னேனே உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. நீ ஏன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்க? நீ தும்முன, கண்ணை ஏதோ சொன்னா அதுக்கு நீயும் பயந்துட்ட. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான், நான் தான் சொல்றேனே. நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி. ஐயோ, நான் ஒருத்தி தேவையில்லாம பயமுறுத்திக்கிட்டேன். சரி, படுத்து தூங்கு. ஏங்க, ம், சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டாச்சு. ம், நீ படுத்து தூங்கு. என்ன சாப்பிட்டிய? பிரியாணி. பிரியாணியா? ம், உனக்கு தான் உடம்பு முடியல, அதான் நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டோம். நிஜமாவா சொல்றிய? வாசனை வரலையே. அப்ப இங்க உட்காந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்க. ம், ம்ஹும். இல்லைங்களே, இட்லி வாசனை தானேங்க வந்துச்சு. நீ சாப்பிட்ட அதே இட்லி தான் நாங்களும் சாப்பிட்டோம். அதானே பார்த்தேன். இப்ப திருப்தியா? தூங்கு. பிரியாணி சாப்பிட்டாலாம்ல, யார்கிட்ட? ஏங்க, நீங்க என்ன தூங்கலீங்களா? தூக்கம் வரல, நீ தூங்கு. பகல் ஃபுல்லா தூங்கிட்டேன்ல, அதான் எனக்கும் தூக்கம் வரல. ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பேச சொல்ற? ஏதாவது